திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகளாரை ஏன் நேசிக்க வேண்டும் என்பது குறித்து சில தகவல்களை நாம் தொடர்ச்சியாக அறிந்து வருகிறோம். அந்த வரிசையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற ஒரு தலைவரை உலகத்தில் யாரும் பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் பொதுவாக நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க. எல்லா தலைவர்களுக்கும் வெளிப்புற வாழ்க்கை, புற வாழ்க்கை அப்படின்னு ஒன்று இருக்கும். அல்லது ஒரு மனிதன் திருந்துவதற்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை, திருந்திய பிறகு ஒரு வாழ்க்கை அப்படி இருக்கும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்பதை அந்த மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்கிற பொழுது அவங்க எதை சான்றாக வைத்தார்கள் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய முந்தைய வாழ்க்கையை சான்றாக வைத்தார்கள். அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமுறை குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, ஃபக்கத் லஃபிஸ்து ஃபீக்கும் உமரன் மின் கப்லி, நிச்சயமாக நான் இதற்கு முன்னர் உங்களிடையே நீண்ட காலம் வசித்திருக்கிறேன். அஃபலா தாக்கிலூன், இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டாமா என்று நபியை கூறுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறாங்க. நீங்கள் முன்னாடி 40 வருஷ காலம் அந்த மக்கள்கிட்ட வாழ்ந்தீங்கல்ல, அந்த வாழ்க்கையை எடுத்து சொல்லுங்க. எதுக்காக எடுத்து சொல்கிறாங்கன்னா, 40 ஆண்டு காலம் உங்களிடம் நான் வாழ்ந்திருக்கேன், பொய் பேசியிருக்கிறேன்னா, அநீதி இழைத்திருக்கிறேன்னா, நீதிக்கு புறமாக நடந்திருக்கேன்னா, தூய்மையான வாழ்க்கையை தானே என்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கிறேன். அதையெல்லாம் நீங்கள் அறிஞ்சவங்க தானே. நான் பொய் சொல்லுவேன்னா நீங்கள் எப்படி என்னை மறுக்கலாம், நீங்கள் விளங்க மாட்டீங்களா என்று அந்த மக்கள்கிட்ட நீங்கள் எடுத்து வைங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்கன்னா, உலகத்தில் எந்த தலைவருக்கும் இந்த பொருத்தம் இருக்கவே இருக்காது. யாருமே முந்தைய வாழ்க்கை மக்கள்கிட்ட சொல்ல முடியாது. நம்ம இஸ்லாத்தை சொல்கிறோம் அப்படின்னா தாவா காலத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ தாவா காலத்தில் இருப்போம். திருந்துறதுக்கு முன்னாடி நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கும்ல, அந்த வாழ்க்கையை பார்த்தீங்களா, நான் சொல்கிறேன் என்ன கேட்க மாட்டீங்களா, இப்போ நம்ம சொன்னால் கேட்பாங்களா, நீ முன்னாடி எப்படி இருந்தால் இப்போ எப்படி இருக்க ரெண்டு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால தான் உலகத்தில் நமக்கு ஒன்று சொல்லி வச்சுருப்பாங்க, நதி மூலம் பார்க்காத ரிஷி மூலம் பார்க்காதேன்பாங்க. ஒரு நதி எங்கேருந்து கிளம்பி வருது அப்படின்னு நீ பார்க்காத,